வணக்கம். இன்றைய வகுப்பு கம்பராமாயணம். இன்றைய வகுப்பில் நம்ம கம்பராமாயணத்தின் ஒரு முன்னுரையை பார்க்கலாம். கம்பராமாயணம் எனும் நூல் கம்பரால் இயற்றப்பட்ட தமிழ் நூலாகும். இந்நூல் இந்து சமய இதிகாசங்கள் இரண்டினுள் ஒன்றான இராமாயணத்தை மூலமாக கொண்டு இயற்றப்பட்டதாகும். ராமாவதாரம் என்ற பெயரில் கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும். வெவ்வேறு நூல்களிலும் பல வேறுபாடுகள் உண்டு. இது வடமொழியில் வால்மீகி என்பவர் இயற்றிய இராமாயணத்தினை தழுவி எழுதப்பட்ட நூலாகும். இது ஒரு வழி நூலாகவே இருந்தாலும் கம்பர் தனக்கே உரித்தான பாணியில் தன் புலமையை வெளிக்காட்ட தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார். வடமொழி கலவாத தூய தமிழ் சொற்களை தனது நூலில் கையாண்டதால் கம்பர் தொல்காப்பிய நெறி நின்றவர் என்று புகழப்படுகிறார். கம்பராமாயணம் பாலகாண்டம், அயோத்தியகாண்டம், ஆரண்யகாண்டம், கிட்கிண்டாகாண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் எனும் 6 காண்டங்களையும் 118 படலங்களையும் உடையது. இதில் 10,589 பாடல்கள் உள்ளன. காண்டம் என்பது பெருவினையையும் பெரும் பிரிவினையும், படலம் என்பது அதன் உட்பிரிவினையும் குறிக்கும். 7ஆம் காண்டமாகிய உத்திரகாண்டம் என்னும் பகுதியை கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் இயற்றியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பரின் காலத்தில் உச்சநிலையினை அடைந்தது என்பர். இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி அப்படின்னு கம்பராமாயணம் திருக்குறளையும் நம்ம சொல்கிறோம்.